ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோம்னா எனக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் மிளகு பவுடர் பிஸ்னஸை பற்றி வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். யாராலுமே தர முடியாத ரேட்டு. நீங்கள் எங்கேனாலும் விசாரிச்சுக்கோங்க, உங்கள் ஊரில் விசாரிங்க, ஹோல்சேலர் டீலர் யார்ட்டெலாம் விசாரிங்க, 100 ரூபாய்க்கு தர முடியாது. ஓப்பன் சேலஞ்ச். உங்களால் மட்டும் எப்படி 100 ரூபாய்க்கு தர முடியுது? 750 ரூபாய்க்கு மிளகு போதுன்னு கேட்பீங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த 7-8 நிமிஷம் வீடியோ. ஃபுல்லாக வீடியோ முழுசும் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஓகேவா? இந்த பெப்பர் பவுடர் 100 ரூபாய்க்கு மேலே எப்படி தர முடியுதுன்றதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் கேட்பீங்க 100 ரூபாய்க்கு வாங்க, நாங்கள் எவ்வளோக்கு விற்கலாம்? 150 to 200 எங்கேனாலும் விசாரிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வாங்கலாட்டு அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு போய் ஃப்ரைஸ் கடை, சிக்கன் கடை, ரோட்டு கடை, அந்த மாதிரி ஃப்ரைஸ் இந்த மாதிரி கடைகளுக்கு போய் இன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோக்கு வாங்குறீங்க சார் மட்டும் எனக்கு சரி 150 to 200 ரூபாய்க்கு வாங்குறீங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு எத்தனை கடை, நான் ஒரு 100 கடைக்கு கேட்டு விசாரிச்சிட்டோம். நீங்கள் அப்போ 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி ஐஎஸ்சி 200 வரைக்கும் கொடுக்கலாம். நீங்கள் ஓகேவா? 200 வரைக்கும் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 கிலோ விற்றா கூட போதும் 300 ரூபா, மாதம் 9000 ரூபா. எனக்கு பார்ட் டைமாக பண்ண சில பேர் கேட்டிருப்பீங்க. இப்போ ஐடி வேலைக்கே போகிறீங்க, போகிறப்போ ஒரு 3 கடைக்கு கொடுங்க 300 ரூபா, வரப்போ ஒரு 3 கடைக்கு கொடுங்க 300 ரூபா, 600 ரூபா, மாதம் 18,000 ஈஸியாக வந்து கொடுக்கும். பாக்கெட் மணி மாதிரி உங்களுக்கு பார்ட் டைம் கூட பண்ணுறதுல சூப்பர் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ். நிறைய பேர் மிஷின் வாங்கலாமா சார், 5 லட்சத்துக்கு மிஷின் வாங்கி அரைச்சி நாங்களே பெரிய டீலர் நேம் போட்டு பிராண்டிங் பண்ணி பெருசாக பண்ணலாமான்னு கேட்பீங்க. அந்த மிஷினுக்கு ஒரு வட்டி போட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு சம்பளம், வேலையாளுக்கு ஒரு சம்பளம், ஹஸ்குக்கு ஒரு ரேட்டு, காய வச்சு அரைக்கணும், கழுவி போவோம், பாக்கெட் பண்ணணும், சரி இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ மார்ஜின் கண்டிப்பாக கிடைக்காது. வாங்குறீங்களா, கை மாற்றி விட்டு போயிட்டு லாபத்தை சம்பாதிச்சு நீட்டாக நீங்கள் வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அன்னைக்கு லாபத்தை பார்த்துட்டு. ஓகேவா? இதே இந்த பிஸ்னஸோட ஓப்பன் இது. ஓகேவா? எங்கெங்கே விற்கலாம்? ஃப்ரைஸ் கடை, சிக்கன் கடை, பிரியாணி கடை, மசாலா கடை, பலசருக்கு கடை, ரோட்டா கடை, ஃபாஸ்ட் ஃபுட் கடை தான் எங்கெங்கே இருக்குது. இப்போ டவுன் ஹால் கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டோம்னா 200 கடை இருக்குது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கேட்டால் 300 கடை இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட் கடைலாம் என்னென்னா ஃப்ரைட் ரைஸ், சிக்கன்லாம் போட்டு தள்ளுவண்டியில் வச்சு விற்றுட்ருப்பாங்க. அந்த மாதிரி கடை டெய்லி ஒரு நாள் 100 பேர் சாப்பிடுவாங்க, 1 கிலோ கழியாது. பெப்பர் தூக்கி தூக்கி போடுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் இந்த பெப்பர் பவுடர் தான். அவ்வளோ காரம் இருக்குது. ட்ரெண்டிங் பிஸ்னஸ் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு. மெட்ராஸ், கோயம்புத்தூர், சேலம் எல்லாம் இந்த பெரிய பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு. இதை நீங்கள் வாங்கி பண்ணிங்கன்னா அவ்வளோ மார்ஜின் இருக்குது. இன்றைக்கி ஒரு சாதாரண கிராமத்தில், இப்போ நாங்கள் இருக்கிற கிராமம்னு எங்கள் ஊரில் 7 ஃப்ரைஸ் கடை இருக்குது, 6 ஹோட்டல் இருக்குது. நீங்கள் சிட்டியில் ஒரு தெருக்கு 300 கடை இருக்குது. 300 கடைக்கெலாம் போக வேணாம், வெறும் 3 கடை உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன நிறையா பேர் கேட்பீங்க, சார் ஹேண்டிகேப்பாக இருக்கேன், எனக்கு எதாவது எதுவுமே பண்ண முடியல, காலில் சார், கையில் சார், சின்ன பிள்ளை வச்சுருக்கோம் சார், எங்களுக்கு எதாவது தொழில் வேணும் சார், எங்களால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது, 2000-3000 எதாவது பண்ணால் அழகாக எடுத்து அப்படியே வாங்கி மாற்றிடுவோம். நீங்கள் வாங்கிறதுக்கு தேவையில்ல, ஆர்டர் பிடிச்சிட்டு அவங்க அட்ரஸ் வாங்கி கொடுங்க, நாங்களே கொரியர் பண்ணி விட்டுருவோம். லாபத்தை மட்டும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இது எப்படி அரைக்கிறோம் எல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஹஸ்க்கு, பின் ஹெட்டு, மிளகு செகண்ட் குவாலிட்டி, மிளகு தேர்டு குவாலிட்டி, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறோம். பெப்பர் ஹஸ்க் இது தேர்டு குவாலிட்டி ஹஸ்க், கிலோ 45. செகண்ட் குவாலிட்டி ஹஸ்க் கிலோ 55. ஃபஸ்ட் குவாலிட்டி ஹஸ்க்கு கிலோ 60 ரூபா. சரியா? மிளகு ஹஸ்க்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்பீங்க. மிளகு ஹஸ்க்லாம் என்னன்னா, மிளகு தோல் வெளியே கருப்பாக இருக்கு வருங்க, அது பேர் மிளகு ஹஸ்க்கு. சளிக்கிறப்ப கீழே உழுது வருது, அதே மிளகு ஹஸ்க்கு. மிளகு பின்கெட்டில் என்ன கேட்குறேன், மிளகு பின்கெட் தேர்டு குவாலிட்டி 100 ரூபா. மிளகு பென்கெட்டில் செகண்ட் குவாலிட்டி 150. மிளகு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? மிளகு பென்கெட்டில் ஃபஸ்ட் குவாலிட்டி 160. என்ன சார் இது நெருன்னு குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்கலாம்? மிளகு வளர்ச்சி இல்லாத மிளகு. சில இடத்துல தண்ணி அதிகமாக இருக்கிறப்ப மிளகு பெருவிட்டா வரும். எதுவுமே மெயின்டெனன்ஸ் இல்லாத காட்டில் வந்து அந்த மாதிரி பொக்கா வரும். எங்களை மாதிரி விவசாயிகிட்ட டேரெக்டாக வாங்குறப்பதே உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மிளகு தேர்டு குவாலிட்டி, இல்லைன்னா வெள்ளையாக இருக்குன்னு கேட்பீங்க. இது ஒன்றும் இல்லை, அந்த மிளகு உடச்ச மிளகுன்றோம் பாருங்க, அரவைக்கு யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் 450 ரூபா. காரம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். மிளகு செகண்ட் குவாலிட்டி கிலோ 550 ரூபா. சரியா? இந்த மாதிரி ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்குது. மிளகுலேயே மொத்தம் 3 குவாலிட்டி இருக்குது. பன்னீர், பட்டாணி, கருமுண்டா. கருமுண்டான்றது மிளகு சின்னதாக இருக்கும், காரம் அதிகமாக இருக்கும். பட்டாணி பன்னீர்ன்றது மிளகு வந்து பெருசாக இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். தான் இப்போ இந்த மூடையை பாருங்கள், இது 50 கிலோ மூடை. இது கருமுண்டா, அளவு இவ்வளோ தான் இருக்கும். இதே இது பன்னீர் பட்டாணி மூடை எவ்வளோ பிடிச்சி இருக்கும் பாருங்கள், இவ்வளோ பெரிய மூடையாக வரும். இதே காரணம். ஓகேவா? வெயிட்டாக மிளகு சைஸ் சின்னதாக இருக்கும். பெருவிட்டா மிளகுக்கு வந்து மூடை பெருசாக வரும். இவ்வளோதான் கான்செப்ட். லிட்டரி வெயிட்டுன்னு சொல்லுவாங்க மிளகுல பொறுத்தவரை. ஓகேவா சார்? என்ன சார் உங்கள்கிட்ட மிளகு 750 ரூபா சொல்கிறீங்க, மற்ற இடத்துல 200 ரூபாய்க்கு விற்கல, கொல்லிமலை ஏற்காட்டில் மாய்ச்சர்னு ஒரு அளவு இருக்குது. 3 நாள் காய போடுற மிளகை ஒரே நாள் காய போட்டு கொடுத்தா நான் கூட 500 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 550 ரூபாய்க்கு தரலாம். ஓகேவா? இதே கான்செப்ட். ஓகேவா? மாய்ச்சர் லெவலு கரெக்டான அளவில் இருக்கிறவங்க மிளகு வந்து 250 ரூபா ரீட்டைலில் கொடுப்பாங்க.
அது குழந்தை கொடுக்க முடியாது. ஓகேவா? இதே ஓப்பன் நான் சொல்கிறது. மாய்ஸ்சர் என்னன்னா ஈரத்தன்மை. மிளகு அளவு காய போடணும். ஈரத்தன்மையாக உள்ள மிளகு வாங்கி வச்சுக்கிட்டு 1 கிலோ வாங்கி 10 நாள் 200 கிராமாக மாறிடும். அது உங்களுக்கே தெரியாது. அப்படி நீங்கள் விற்றுருவீங்க. சரியா? இதே அந்த 50-100 வித்தியாசம் இருக்குது. ஒரு வியாபாரம் 300 வியாபாரம். இதே ஓப்பனாக சொல்கிறதுலாம் ஃபைனலாக பார்த்தா இதே மிளகு கிலோ 50 ரூபா. கிலோ வெறும் 5 ரூபா. இது வெறும் 5 ரூபா. இந்த 17 குவாலிட்டி இறக்கிறது இந்த மிளகு பவுடர் 100 ரூபாய்க்கு தர முடியுது. எதுவுமே நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன். எல்லாமே எப்படியும் எங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பீங்க. 2வது கொஸ்டின், மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் லாரி சர்வீஸ். லாரி செட்டு 50 கிலோ வாங்க 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 10 கிலோ வாங்க 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கொரியர் கிலோக்கு 50 ரூபா பண்ணுறாங்க. சார் 25 கிலோக்கு மேலே வாங்கினாலே இந்த ரேட் 100 ரூபாய்க்கு நான் தர முடியும். அது கீழே வாங்கினா தர முடியாது. 10 கிலோ வாங்கினா 120 ரூபாய்க்கு தரலாம் கிலோ. 1-2 கிலோ வாங்கினா நான் ரீட்டெயிலில் போய் பாருங்க 160 ரூபா. அந்த ரேட்டுக்கு தான் உங்களுக்கு தர முடியும். நீங்கள் சாம்பிள் வாங்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வாங்கி பார்த்துக்கிடுவீங்க. கொரியர் 50 ரூபா கொடுத்து 200 ரூபா கட்டி வாங்கிக்கிடுவீங்க. சாம்பிள் பார்த்துட்டு ஓகே ஆச்சுன்னா கிலோ 100 ரூபாய்க்கு உங்களுக்கு தரப்படும். நீங்கள் போய் ஃப்ரைட் ரைஸ் கடை, சிக்கன் கடை, பிரியாணி கடை, ரோட்டு கடை எல்லா கடையும் நீங்கள் சப்ளை பண்ணுங்கள். நல்லா சம்பாதிக்கலாம். ஓகேவா? ஓப்பன் பிஸ்னஸில் மிளகு போடுற பிஸ்னஸ் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். லொக்கேஷன் கேட்பீங்க. பட்டிரம்பட்டிங்கிறது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். வத்தலகுண்டுலேருந்து 7 கிலோமீட்டர். லேண்ட்மார்க் எஸ்எம்கி கல்யாண மண்டபம் பட்டிரம்பட்டியில். பேர் வந்து அமர்நாத் விஷ்ணு. கம்பெனி பேர் KS எக்ஸ்போர்ட். டீட்டெயிலாக இந்த வீடியோ ஒரு விஷயம் ஃப்ரீ இல்லாமல் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். ஓகேவா? தேங்க்யூ. வேணுங்க கீழே வாட்ஸ்அப் நம்பரில் மிளகு போடுற தேவைன்னு மட்டும் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.